மணல் பிரச்சனைனால என் வீட்டுக்கார் பேர் மணிவாசகம். அவரை வெட்டி தலை நெத்தி கை எல்லாத்திலையும் வெட்டி ஸ்பாட்லயே கொண்டுட்டாங்க சார். நான் 4 வயசுல ஒரு பையன், 6 வயசுல ஒரு பொண்ணு வச்சிருக்கிறேன் சார். என் நிலைமை என்ன ஆகுது? இந்த மன பிரச்சனைனால ஒவ்வொரு பெண்களோட தாலி இழக்கப்படுது சார். எனக்கு 30 வயசு தான் ஆகுது. நான் எங்க சார் போவேன்? இந்த தமிழ்நாடு அரசு இதுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுக்கணும் சார். என்ன மாதிரி எத்தனை பெண்கள் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை தரத்தை ரொம்ப பறிபோயிடாதீங்க சார். உங்களை ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். அவனை வெளியில விடக்கூடாது சார். தயவு செஞ்சு ஜாமீன்ல வெளியே விடாதீங்க. என்னோட வீட்டுக்கார் உயிர் போயிருச்சு. போன உயிர் வந்து மறுபடியும் திரும்ப வராது. என்ன சார் பண்ண முடியும்? நான் என் பிள்ளை 2 பிள்ளைய வச்சிருக்கேன். சின்ன பிள்ளைகள வச்சிருக்கேன். நான் என்ன சார் பண்றது? நான் வீட்டுல இருந்து கூலி வேலை செய்யறவன் தான். நான் என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்க? என்ன பண்ண முடியும்? எடுத்திருக்கானுங்க அவங்க. அதை தடுக்க போனதுக்கு ஒன்னி வெட்டிட வேண்டான்னு மிரட்டினானுங்க. நான் உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா இப்படி சொல்றானுங்கன்னு சொன்னேன். அண்ணனுக்கு வந்து கேட்டதுக்கு கெட்ட வார்த்தை பேசி நீ வெட்டினா தானே சரி வரும்னு அண்ணன் சின்ன அண்ணன் மாமன் 3 வெட்டி சர மாதிரியா வெட்டி போட்டானுங்க. அதுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்க போனதுக்கு அம்மால சோல்டர்ல கை சப்பையில வெட்டி விரல்ல பிடிச்சி 3 விரல வெட்டி எரிஞ்சுட்டானுங்க. பாட்டி வந்து இந்த மாதிரி பண்றீங்களேனதுக்கு அதை பிடிச்சி கம்பியிலேயே இடுப்பா அடிச்சு அதுவும் ஊமக்காயமா பெட்டில் கிடக்குது. இந்த அகராதி அனுபவம் இந்த 3-4 மாசமா நடக்குதுங்க சார். வெங்கடேஷ் கவியரசன் மெயின் வெட்டினது வெங்கடேஷ். கூட இருந்தது கவியரசு, செந்தில், கோபி, மணிகண்டன், விவேக், இவங்க 5 பேர். வெட்டினது வந்து வெங்கடேஷ். மணிவாசகம் வெட்டு பாட்டிலேயே இறந்துட்டாரு. இன்னும் 2 பேர் குட்டிங்கிற யூகேஷ் அண்ணனும் ஆனந்தமும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அம்மா பெட்டில் சிகிச்சை அளிச்சு வராங்க. பாட்டியும் அம்மாச்சியும். இன்னொரு பையன் ஆனந்தா, அவரு ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்றாங்க. 3 பேர் ஆம்பளைங்க, 2 பேர் பொம்பளைங்க. இதை மலன் பிரச்சனையில தான் இப்படி பண்ணனது. வெங்கடேஷ் தான் வெட்டனது. கூட 5 பேர், மொத்தம் 6 பேர் கணக்கு.